எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ரீராம நவமி பற்றி. ஸ்ரீராம நவமி வந்து மார்ச் மாதம் 27ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீராம நவமி வருது. ஸ்ரீராம நவமி எப்படின்னா பங்குனி மாதத்தில் வர நவமி திதியில் நம்ம வந்து ராமபிரான் பிறந்த தினமாக நம்ம சிறப்பாக அதை கொண்டாடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. சுக்லபட்ச நவமி திதின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ராமருடைய படங்கள் வச்சு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ராம் ராம்னு சொல்லலாம். ஸ்ரீராம ஜெயம் எழுத முடியும்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். ஆஞ்சநேயரையும் வணங்கிக்கலாம். ஆஞ்சநேயர் வந்து பயங்கர ராம பக்தர். அவங்க எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். அந்த கதை வேணும்னு சொன்னிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன். அப்புறம் கீழே எல்லோரும் மறக்காமல் ராம் ராம்னு எழுதுங்க. ராமருடைய அருள் கிடைக்கட்டும். சீக்கிரமாக இந்த போர் வந்து நடந்துட்டுருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ராமர் வந்து கண்ட்ரோல் பண்ணட்டும். அதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மறக்காமல் கீழே ராம் ராம்னு எழுதிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஸ்டோரிக்கு வருவோம். இந்த பூஜையை வந்து நம்ம வீட்டில் இருந்தும் பண்ணலாம். அது என்ன பண்ணணுன்னா பானகம், அதுக்கப்புறம் வந்து நீர்மோர், அதுக்கப்புறம் பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பருப்பு வச்சு ராமருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இல்லை உங்களால் முடியும், கோவிலுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற ராமர் கோவிலுக்கு போயிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இல்லை உங்களால் முடியாது, ராமர் கோவிலில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குனாலும் ஆஞ்சநேயரை போய் வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே கிடைக்கும். ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். ஓகேங்களா? ஓகே, பை பை, சி யூ, டாடா.